மற்ற ஆப் மாதிரி இல்லாம தட்சால் ட்ரிப் சிட்டியை தவிர தமிழகம் முழுவதும் எல்லா டவுன்லயும் இருக்கு. லோக்கல்ல மட்டும் இல்லாம ரெண்டல், அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் டியூட்டின்னு எல்லா டவுனுக்கும் போகலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்சால் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. மாநில சுயாட்சிக்கும் சமூக நீதியை காப்பதற்குமான போர் அப்படின்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தல் எதற்கான போர்? அதற்கு முன்னாடி 2021 சட்டமன்ற தேர்தல் எதற்கான போர்? இப்போ அதுக்கு 2021க்கு பிறகு உள்ளாட்சி தேர்தல் நடந்துச்சுல்ல, அது எதற்கான போர்? இந்த வார்த்தையே எதற்குனா அதிமுகவை விமர்சனம் பண்ண முடியாது. அதிமுகவின் ஆட்சியை, திரு எம்ஜிஆர் அவர்களின் ஆட்சியோ, ஜெயலலிதா அம்மா அவர்களின் ஆட்சியோ, அல்லது திரு எடப்பாடியார் அவர்கள் ஆட்சியோ, அந்த ஆட்சியில் உள்ள குறைகள் நிறைகளை விமர்சனம் பண்ண முடியாது. அப்படி விமர்சனம் பண்ணால் திமுகவுக்கு பெரிய அளவில் ஓட்டு வங்கி கிடைக்காது. அது கடந்த காலங்களில் அது நிரூபிக்கப்பட்டிருக்குது. அப்போது எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் மாநில சுயாட்சி, சமூக நீதி, இந்த ரெண்டு தான் கேட்பாங்க. எந்த விஷயத்தில் மாநில சுயாட்சி, எந்த விஷயத்தில் சமூக நீதி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எழுந்தால் மத்தியானம்னாலும் சாயங்காலம்னாலும் காலையில் எழுந்தாலும் அவங்க சொல்கிறது கல்வித்தொகை கொடுத்தாங்களா, கல்வித்தொகை கொடுத்தாங்களான். கல்வித்தொகை கொடுக்கறது வேறு. நான் என்ன சொல்கிறேன், புயல் நிவாரணமோ வெள்ள நிவாரணமோ காலாகாலத்துக்கு கேட்குற தொகை மத்திய அரசு கொடுத்துருக்குதா? அது எந்த அரசாங்கம் தான், காங்கிரஸ் இருந்தாலும், விபி சிங் இருந்தாலும், தேவகவுடா, அவிகே கெஜ்ரிவால், வாஜ்பாயி, நரசிம்மராவ், மன்மோகன் சிங், இல்லை மோடி, லைனாக சொல்லிகிட்டே போகலாம். கேட்குற அமௌண்ட் வேறு, கொடுக்குற அமௌண்ட் வேறு, அவங்க வந்து குழு விசாரித்து கொடுக்குறது வேறு. இது போல் குறை நிறைகள் எல்லா ஆட்சியிலையும் இருக்கும். ஆனால் என்ன அப்படின்னா, 18 ஆண்டுகள் ஒரு மாநில அரசுக்கு இந்தியாவை ஆளக்கூடிய வாய்ப்பு 1952 தேர்தலுக்கு பிறகு 18 ஆண்டுகள் இந்தியாவை ஆளக்கூடிய வாய்ப்பு காங்கிரஸை தவிர தேசிய அளவில் ஒரு மாநில கட்சிக்கு மக்கள் கொடுத்தது பார்த்திங்கன்னா, இந்தியாவில் 108 கட்சிகள் இருக்குது, மாநில கட்சிகள். திமுகவுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பை கொடுத்தாங்க. அதை மைனாரிட்டி அரசாங்கத்துக்கிட்ட நீங்கள் போகிற போக்கில் சொல்ல முடியாது. அப்போது திமுக தான் இந்த நாட்டையே ஆண்டது 18 வருஷம். இந்த 18 வருஷத்தில் திமுக இந்த நாட்டை ஆண்ட 18 வருஷத்தில் கூட்டணி ஆட்சியை சொல்கிறீங்க சார்? கூட்டணியே நான் சொல்ல, மைனாரிட்டியில் திமுக தான் ஆட்சி. இவங்க கவுத்தாங்கன்னா அவங்க கவுந்துரும். இல்லை, அமைச்சரவையில் பங்கு. அதான் அமைச்சரவையில் பங்குனா அப்போ காங்கிரஸும் அமைச்சரவையில் பங்கு தான். காங்கிரஸ் அந்த அமைச்சரவையில் பங்கு தானே இருந்துச்சு. அவ்வளோதானே சொல்ல முடியும். இன்றைக்கி 2014லையும் 2019லையும் மோடி ஆட்சியில் பங்கு கொடுத்தாருன்னா அவர் மெஜாரிட்டி இருக்கும்போது பங்கு கொடுத்தாரு. இன்றைக்கி சந்திரபாபு நாயுடு ஆந்திராவில் பங்கு கொடுத்துருக்காருன்னா அவர் தனி மெஜாரிட்டி இருக்கும்போது பங்கு கொடுக்குறாரு. அப்படி பங்கு கொடுக்கல. அப்படி பங்குலாம் மைனாரிட்டி ஆட்சின்னா ஆல் ஆர் ஈக்குவல். சரி, பிரைம் மினிஸ்டர் மட்டும்தான் ஏதாவது ஒரு கட்சியிலேருந்து யார் யார் ஷேர் ஹோல்டர்ஸோ எல்லாம் ஈக்குவலாக தான் நாட்டை ஆள்றாங்க. அதனால் நாங்கள் அமைச்சரவையில் பங்கு கொடுத்தோன்னு கிடையாது. மைனாரிட்டி அரசாங்கத்தில் ஈக்குவல்னா தமிழ்நாடும் இந்தியாவை ஆண்டது, தமிழ்நாட்டில் திமுகவும் இந்தியாவை ஆண்டது ஒரு மாநில கட்சி 18 வருஷம். அந்த 18 வருஷத்தில் இவங்க பெற்று கொடுத்த எந்த உரிமை மறுக்கப்பட்டிருக்கு? லைனாக வரிசையாக பேசலாம். பேரறிஞர் அண்ணா காலத்திலேருந்து பேரறிஞர் அண்ணா சொன்னார், வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு சொன்னார். அது காலம் மாறி 18 ஆண்டுகள் வடக்கை வாழ வைத்ததே திமுக இந்த நாட்டை ஆண்டு. அப்படி இருக்கும்போது எந்த விஷயத்தில் நீங்கள் சமூக நீதியோ மாநில உரிமையோ எந்த விஷயன்றது இப்போ நீங்கள் தெளிவாக சொன்னீங்கன்னா பாயிண்ட் பை பாயிண்ட்னா ரைட். இப்போ நான் சொல்கிறேன், 1974களில் கச்சத்தீவு கொடுக்கப்பட்டது. அப்போது இங்கே திமுக ஆட்சி தான். இவங்களுடைய ஏற்போடையோ இல்லை மறுப்போடையோ மத்தியில் ஒரு ஆட்சி கொடுத்துச்சு. ரைட், கொடுத்துச்சு. இவங்க மறுத்து கூட இருக்கலாம், அந்த நேரத்தில் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கலாம், அது வேறு விஷயம். அடுத்தது பார்த்திங்கன்னா இருமொழி கொள்கையின் அதுக்கு நம்ம போராடுறோம். எவ்வளவு பேரை நம்ம இழந்திருக்கிறோம். கட்டாய ஹிந்தி வேண்டான்றதுக்காக 1960களில் எத்தனையோ பேரை இழந்திருக்கிறோம். ஆனால் நீங்கள் என்னென்னா, கல்வியை பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போனது யார்? இந்திரா காந்தி 76ல் 42nd அமெண்ட்மெண்ட் பிரகாரம், 42வது திருத்தத்தின் பிரகாரம் அரசியல் சாசன சட்டத்தில் மாநில பட்டியலில் இருந்த கல்வியை பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போனாங்க. ரைட், இதுவும் அந்த நேரத்தில் இங்கே வந்து திமுக ஆட்சியில் இருந்துச்சு. ஒருவேளை எதிர்ப்பு தெரிவிச்சுக்கலாம், நான் அந்த விமர்சனமும் பண்ணல. அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, மூன்றாவது விஷயம், ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு எதுக்கு கவர்னர்னு கேட்டார். அந்த கவர்னருக்குரிய அதிகாரங்கள் ஆர்டிகல் 200, 201 இருக்குது. கவர்னருக்கு ஜனாதிபதிக்குரிய. இந்த விஷயத்திலையும் திமுக என்ன செய்தது அப்படின்றது. அடுத்தது காவிரி நடுவர் மன்ற ஒப்பந்தம். அந்த நடுவர் மன்ற ஒப்பந்தத்தை 1974 ரெனிவல் பண்ணியிருக்கணும், அது பண்ணல.
சரி, அதற்காக நீதிமன்றத்துக்கு போனாங்க வழக்கு. இல்ல, இந்த அந்த வழக்கை பட்டியல் வாபஸ் வாங்கினது யாரு? சொல்றீங்க, இந்த பட்டியலுக்குள்ள ஏன் நீங்க 18 வருஷம் ஆட்சியில் இருக்கும்போது ஏன் செய்யல அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறீங்க. அப்ப எங்களுக்கு செய்ய வேண்டிய தேவை இல்லை. ஆனால் இப்போது இந்த பாஜக அரசு வந்த பிறகுதான் மாநிலங்கள் ஒடுக்கப்படுகின்றன, உரிமை பறிக்கப்படுகிறது. எது தேவையில்லை? அப்போ இந்திக்கு எதிராக போராடி உயிரிழந்தவங்களை நீங்க என்னவா நினைக்கிறீங்க? அதை விட முக்கிய தேவை என்ன இருந்துச்சு? தமிழை அழிவு மொழியாக்கணும், இல்லை ஆட்சி மொழியாக்கணும், கல்வியை மாநில பட்டியலில் மறுபடியும் கொண்டு வரணும். இதை விட அவசியம் என்ன சார்? எத்தனை பேர் செத்தாங்க சார்? நீங்க அவசியம் இல்லைன்றீங்க. ஹிந்தி அனுமதி அவர் நேரு வந்து ஒரு உறுதிமொழி கொடுத்தாரு, என்னன்னா விலக்கு இருக்கிற மாநிலங்களுக்கு நாங்க ஏத்துக்க மாட்டோம். அது எத்தனை நாள் உயிரோடு இருக்கும், உயிர்ப்போடு இருக்கும்? இன்னைக்கு அப்ப நீங்க ஆட்சியில் வரும்போது அரசியல் சாசன சட்டத்துல திருத்தம் கொண்டு வந்து 22 மொழிகளையும் ஸ்டேட் லாங்குவேஜஸை அலுவல் மொழியா கொண்டு வந்துட்டு இருந்தா, 96ல் நீங்க மாநாட்டில் தீர்மானம் போட்டீங்கல்ல, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அலுவல் மொழியாக கொண்டு வரோம்னு தீர்மானம் போட்டிங்களா? தமிழை மூத்த மொழி, முன்னோடி மொழி, அதை நாங்கள் கொண்டு வருவோம்னு நீங்கள் தீர்மானம் போட்டீங்க உங்கள் திமுக மாநாட்டில். செம்மொழி அங்கீகாரம் திமுக தானே? இல்லை, செம்மொழின்றது சமஸ்கிருதத்துக்கு சேர்த்து தான் கொடுத்தாங்க. 6 மொழி கொடுத்தாங்க. அப்போ சமஸ்கிருதம், தெலுங்கு, மலையாளம் எல்லாம் சேர்த்து செம்மொழி. செம்மொழிக்கும் நீங்கள் நடைமுறையில் அலுவல் மொழியாக அதிகார மொழியாக கொண்டு வரதுக்கும் வித்தியாசம் எவ்வளோ இருக்குது? இன்றைக்கி ஹிந்திக்காக நம்ம போராட தேவையில்ல, மும்மொழி கொள்கையை நம்ம போராட தேவையில்ல. அன்னைக்கே நீங்கள் எரியறதை பிடிங்கிருந்தா இன்றைக்கி கொதிக்கிறதுக்கு அடங்கியிருக்குமா இல்லையா? அது ஒன்று. இன்னொன்று நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ கவர்னர் எங்களுக்கு அந்த நேரத்தில் அவசியப்படலைன்றீங்க. அந்த 18 வருஷத்தில் உங்கள் ஆட்சியை 3 முறை கவிழ்த்தது கவர்னர் சார். அவர் பரிந்துரையில் ஆட்சியை தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை காங்கிரஸ் கவுத்தது. இதை விட உங்களுக்கு என்ன அவசியம் வேணும்? இன்றைக்காவது மசோதாக்களை பாஸ் பண்ண மாட்டார் சொன்னோம். ஆட்சியே கலைச்சாங்க, எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியும் கலைச்சாங்க. அப்போது அந்த கவர்னர் பதவி தேவையில்லை, இல்லைன்னா கவர்னர் பதவிக்குரிய அதிகாரங்களை குறைச்சிருக்கணும், இல்லைனா கவர்னர் பதவிக்கு காலவர நிர்ணயம் வச்சுருக்கணும், மசோதாக்களை பாஸ் பண்ணுறது, இதையெல்லாம் அன்னைக்கு நீங்கள் செய்திருக்கணுமா இல்லையா? இதை விட என்ன அவசியம் வந்துச்சு உங்களுக்கு சொல்லுங்கள். சரி, இப்போது இதெல்லாம் என்னென்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக எடுத்திங்கன்னா நெடுவாசல் ஹைட்ரோ கார்பன் திட்டம், நியூட்ரினோ திட்டம், அதுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து போட்டது யார்? கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷனுக்கு அந்த கம்பெனி ஒப்புதல் கொடுத்தது யார்? அடுத்து பார்த்தீங்கன்னா நீட்டு 2010 எம்சிஐ மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா மூலமாக நோட்டிஃபிகேஷன் போட்டு அன்றைக்கு இணையமைச்சராக காந்தி செல்வின் தானே இருந்தார். அப்போ இதை பண்ணிங்களா இல்லையா? இதெல்லாம் என்னென்னா, நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் போராடுங்க, வேண்டான்னு சொல்லலை. இதுக்கெல்லாம் எல்லா திமுகனாலும் அதிமுகனாலும் போராடணும். ஆனால் உங்கள் மேலே குறைகள் இருக்குது, காணதில்லை. இதையெல்லாம் உள்வாங்கிட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த தேர்தல் சட்டமன்ற தேர்தல். சரி, இப்போ இது யாருக்கு ரொம்ப முக்கியத்துவமா இருக்கு? அதிமுக, திமுக? ஏன்னா தாவிகாவும் ஸ்டாலின் வர்சஸ் விஜய்க்கான போருன்னு தான் விஜயும் சொல்றாரு. இப்போ அதையே நான் சொல்கிறேன், ஸ்டாலின் வர்சஸ் நம்ம விஜய்க்கான போர் அப்படின்னா, அப்போ மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் யார்? ஜனநாயகத்தில் சின்ன கட்சினாலும் களத்தில் நிற்கிற கட்சிகள் தானே எல்லாமே. இப்போ நீங்கள் அந்த மாதிரி 400 ரவுடி தான் சொன்னீங்களா? என்ன அர்த்தம்? இது வந்து இண்டிவிஜுவலுக்கான போர் கிடையாது. அதையே வந்து தாவேக்கா புரிஞ்சுக்கல. இது என்ன பிரச்சனைனா, அது அடிஷனலாக சொல்கிறான். இந்த பிரச்சனைனா சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவை தவிர்த்து விட்டு, பாஜகவை தவிர்த்து விட்டு, எனக்கும் திமுகவுக்கும் தான் போர், தாவேக்காவுக்கும் திமுக அப்படிங்கிற ஒரு நரேட்டிவை செட் பண்றாங்க, ஒரு வேகப்படுத்துறாங்க. அவரு சொல்லலாம் சார், ஒரு சுயேட்சையை கூட நாளைக்கு சொல்வாரு. நான் சுயேட்சை வேட்புமனு போட்டா கூட நான் சொல்லுவேன், எனக்கு எதிராக நிக்கிற எம்எல்ஏ கிடையாது, எனக்கு ஸ்டாலினுக்கு தான் போட்டி. இங்க அது வேற விஷயம். இங்க பாருங்க, நான் என்ன சொல்றேன், திமுகவும் அதிமுகவை புறம் தள்ளுறாங்க. எனக்கும் சமூக நீதியை காக்குறதுக்கான போர் அப்படின்னா டெல்லியை தான் குறிப்பிட்டு. நீங்க சொல்றது அதான் வரேன். இப்போ இவர் தாவேக்கா சொல்றது ஒரு பொருந்தாத வார்த்தை. ஏன்னா திமுக சொல்லணும் எங்களுக்கு எதிராக தாவேக்கா தான், விஜய் தான் எங்களுக்கு எதிராக, திமுக சொல்லுதா? கிடையாது. ஆனால் திமுக என்ன சொல்லுதுன்னா, திமுக சொல்கிற ஒரு பொருத்தமற்ற விஷயம் நான் சொல்கிறேன். அதான் சொன்னேன், சட்டமன்ற தேர்தல் இது. சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் 505 வாக்குறுதிகள் ப்ளஸ் திருச்சி மாநாட்டில் 7 வாக்குறுதிகள் 512 வாக்குறுதிகள் கொடுத்தீங்களா? இதில் பர்ஃபார்மன்ஸ் என்ன, சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்குது? பொறுப்பு டிஜிபின்னு ஒருத்தரை போட்டு 8.5 கோடி மக்களுக்கு, அதாவது ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையான காவல்துறை வளர்ந்த மாநிலம்னு சொல்லி ஒரு பொறுப்பு டிஜிபி, நிரந்தர டிஜிபி போட முடியாமல் அவர் லீவில் போன பிறகு பொறுப்பு டிஜிபிக்கு ஒரு பொறுப்பு டிஜிபி போடுற உலக விந்தையை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருப்பீங்களா? அது திமுக ஆட்சியில் தான் நடக்குது. இதையெல்லாம் தான் நீங்கள் வந்து பேசணும் ஒழிய, இங்கே அதே மாதிரி நீங்கள் சொத்து வரி உயர்வு, மின்சார கட்டணம் இதை பேசலாம். இல்லை நீங்கள் செய்த சாதனைகள், நீங்கள் செய்த சாதனைகள் பேசுங்க. விஜய் இல்லை, இது விஜய் இதெல்லாம் சாதனை ஆட்சிக்கு வரணும்ல. விஜய் ஆட்சி விஜயே சொல்ல நான் திமுகவை சொல்கிறேன். நீங்கள் திமுக நீங்கள் சமூக நீதியை கேட்குதுன்னு சொல்கிறீங்களே. இப்போ விஜய் வந்து இயற்கையாக எல்லாரும் என்ன யோசிப்பாங்க, ஆளுங்கட்சி திமுக,
அதற்கு எதிராகத்தான் நான் பேசணும், அதற்கு எதிராகத்தான் நான் கட்டமைக்கணும், அதற்கு எதிராகத்தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. நான் இண்டிவிஜுவல் வார்த்தையை தான் தவறுன்னு சொன்னேன். திமுக எனக்கு பிரதான எதிரின்னு சொன்னார்னா ரைட், அவர் சொல்லலாம், அது உரிமை இருக்குது. எந்த கட்சினாலும், சின்ன கட்சினாலும் பெரிய கட்சினாலும் ஆளுகிற கட்சியை தான் எதிர்க்க சொல்லணும். ஸ்டாலினா விஜயா அப்படின்ற தனி நபர் ஜனநாயகம் கிடையாது, அந்த இது கிடையாது. அது வந்து கூடுதலாக இருக்கலாம். பிரதான கொள்கை என்ன? சட்டமன்ற தேர்தல். இது சட்டமன்றத்தில் நான் மக்களுக்கு என்ன செய்யணும், சட்டமன்றத்தில் நான் முதலமைச்சரானா என்ன செய்வேன், இல்லைன்னா இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் என்ன செய்யலை, இந்த கட்சி என்ன செய்யலை, இந்த கட்சிக்கும் எங்களுக்குமான போர் அப்படின்னு சொன்னால் அது வேற விஷயம். தனிப்பட்ட நபர்களுக்கான எந்த போரும் கிடையாது அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது விஷயம், இதை திமுக ஏற்றுட்டு, திமுக என்னன்னா எங்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் டெல்லிக்குமான போர் அவங்க சொல்கிற வார்த்தை கரெக்டாக. தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான போர். நாளைக்கு உள்ளாட்சி தேர்தல் இருந்தால் அதுவும் தமிழ்நாட்டுக்கும் டெல்லி. ஏன் தெரியுமா? எல்லாருமே சார் அதிமுகவை தாக்குனா நம்மளுக்கு ஓட்டு கிடைக்காது, இதை பயப்படுறாங்க. ஏன்னா அதிமுகன்றது இன்றைக்கும் எம்ஜிஆர் ஆட்சி அமைப்போன்னு சொல்லுவாங்க, ஜெயலலிதா அம்மா புரட்சி தலைவர் அம்மா ஆட்சியை சொல்லுவோன்னு அமைப்போன்னு சொல்லுவாங்க. எப்படி காங்கிரஸ் நாங்கள் காமராஜர் அமைக்கிறாங்க இல்லையோ, காமராஜர் ஆட்சி அமைப்போன்றதை ஒரு மார்த்தட்டி சொல்கிறாங்களோ, மற்ற கட்சிகள் தங்களுடைய முன்னோர்களை காமிச்சு இவர்கள் ஆட்சி அமைப்போன்னு சொல்ல முடியாது. சரி, அதனால தான் அதிமுகவை விமர்சிக்காம மற்ற கட்சிகளை விமர்சிக்க பார்க்குறாங்க. பொன்வில்சன் சார், அதிமுகவுக்கு வந்து கட்சியின் வளர்ச்சி போடலைன்னா அது பொருத்தம். ஏன்னா வளர்ந்த கட்சிகள், நம்ம நாம் தமிழர் கூட சொல்லலாம், ஓரளவுக்கு வளர்ந்த கட்சிகள், அது 10% கொடுத்தா சரி. ஆட்சியை பிடிக்க தான் அப்படின்னு கொடுக்குறோன்னா விஜய்க்கு அது எப்படி பொருத்தமாகும்? அப்போ அவருடைய கொள்கை கட்சியை வளர்க்குறது கிடையாது, ஆட்சியை பிடிக்கிறது தானா? அப்போது அதுக்கு பொருத்தமாக இருக்குமான்றது தெரியல. அவரும் அப்படி தான் பயணிக்கிறார், வெறும் ஆட்சியை பிடிக்கிறது மட்டும்தான் பார்க்குறாரு. ஏன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருந்து டைரெக்டாக ஆட்சியை பிடிச்சிடலாமா அப்படின்னு பார்க்குறாரு. அதனால அது ஒன்று. இன்னொரு விஷயம், திமுக அதிமுக பிரச்சனை எல்லா பகுதிகளிலையும் கூட்டம் நடத்திட்டு இருக்காரு. வேலூர்ல இருந்து எல்லா மாவட்டங்களையும், சேலம், மதுரை எல்லாம் நடத்துறாரு. அதான் நேற்று எந்த கூட்டம் நடத்தினாரு? முந்தானத்து அது சொல்லுங்கள். 13ஆம் தேதி சேலம், 23ஆம் தேதி வேலூர், 10 நாள் லீவு நடுவில். அது போல் சொல்லுங்கள், அதுபோல் எதாவது இருந்தால் சொல்லுங்கள். இப்போ ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து கூட்டம் போயிடுறாரு, அட்லீஸ்ட் தேர்தல் நேரத்தில் போகணும். இவர் நம்ம எடப்பாடியார் கிட்டத்தட்ட 6 மாதமாக சூறாவளி சுற்றுப்பயணம் எல்லா இடத்துலையும் போயிட்டுருக்காரு. அதுபோல் இவர் செலக்டடாக போகும்போது எப்படி முடியும்? அதுதான் சொல்கிறாங்க, களத்தில் யதார்த்தமாக யோசிக்கணும் நம்ம. அது ஒரு பக்கம். இப்போ திமுக அதிமுகவில் இருக்கிற சேலஞ்ச் என்னென்னா, இப்போ அதிமுகவில் சொன்னார் நம்ம சகோதரர் ரமேஷ் சொன்னார் என்னென்னா, டிடிவி வந்து பிஜேபி மூலமாக நாங்கள் அதிமுக கிட்ட பேசுவோம். நேற்று பேட்டி கொடுத்தார். ஜெயலலிதா அம்மாவுடைய 78வது பிறந்தநாள் விழாவில் அவர் சொன்னார், நாங்கள் கும்பகோணத்தில் சொன்னதை தவறாக புரிஞ்சுக்கினாங்க, நாங்கள் வந்து எங்களுக்கு கொஞ்சம் இணக்கமாக இருக்கோம். ஏன்னா இது வரைக்கும் முரண்பாடோடு இருந்தாங்க, மாறி மாறி தடித்த வார்த்தைகள் இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் நெருடல் இருக்கும். அது தேர்தலில் எலெக்ஷன் டேட் அறிவிச்சாங்கன்னா எல்லாம் முடிஞ்சிடும். அதனால என்னென்னா, நாங்கள் ஏற்கனவே பிஜேபி கூட்டணியில் இருந்ததால் பிஜேபி மூலமாக அதிமுக கிட்ட போட்டோம், டிசைடிங் அத்தாரிட்டி அதிமுக தான், அது சொல்லிட்டார். ரெண்டாவது விஷயம், என்டிஏ சொன்னீங்க, இவங்க என்டிஏ கூட்டணி தான் சொல்லுவாங்க, அவங்களால இந்தியா கூட்டணின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்தியா கூட்டணி இல்லை, அது கற்பனை, அது மாயை, காணல் நீர். இப்போ கேரளா இங்கே பார்டர் தாண்டினாலே சரி, கோயம்புத்தூர் பார்டர் தாண்டினாலே இந்தியா கூட்டணியை எதிர்த்து நிற்குவாங்க. அதாவது காங்கிரஸ் இந்தியா கூட்டணியை, கேரளா கம்யூனிஸ்ட் இந்தியா கூட்டணி எதிர்த்து நிற்கும். அதே மாதிரி தான் மம்தா பானர்ஜி எல்லாமே. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இப்போ சனாதானம், சங்கி அப்படின்னு சொல்கிறோம் வச்சுக்கோங்க. இப்போ இதுதான் காங்கிரஸுக்கு டிராபேக்கே திமுக கிட்ட. இதில் வேறு மணிசங்கர் ஐயர் அகில இந்திய அளவில் தலைவர் ஆகணுன்றாரு. உத்தரப்பிரதேசில் போய் உட்காந்து சனாதானத்தை ஒழிப்போன்னு ஸ்டாலின் சொன்னார்னா காங்கிரஸ் கதை முடிஞ்சுதாங்க. அப்போ அதுதான் சொல்கிறேன். இதுக்கே டிஆர் பாலுவே கண்டிச்சார் உதயநிதி சொல்லும் போதே, நீங்கள் இஷ்டத்துக்கு பேசுகிறீங்க, அங்கே வட மாவட்டத்துக்கு மாநிலங்களுக்கு போகணும்னா எங்களுக்கு கஷ்டமாகுது நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இப்போ மம்தா பானர்ஜியோ, அகிலேஷ் யாதவோ, உத்தவ் தாக்கரேவோ, அரவிந்த் கெஜ்ரிவாலோ, தேஜஸ்வி யாதவோ, இவங்க எல்லாம் என்னன்னா இது பிஜேபியோட கொள்கைகளை திட்டுவாங்க, அவங்க செயல்பாடு திட்டுவாங்க, ஊழல் பண்ணியிருந்தால் திட்டுவாங்க, நிர்வாக கோளாறுகளை திட்டுவாங்க, இதெல்லாம் பேசுவாங்க. மற்றபடி இந்த மாதிரி சங்கி சனாதனன்றது வராது. இது ஒரு டிராபேக் அவங்களுக்கு இருக்கிறது இருக்கும். இப்போ திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இப்போ டிடிவி பிஜேபி மூலமாக பேசணும்னு சொன்னார். திமுக ஒரு குழு அமைக்குது, அதே மாதிரி நம்ம காங்கிரஸ் ஒரு குழு அமைச்சு 3 மாதம் ஆக போகுது. ஆனால் பேச்சுவார்த்தை எங்கே? கனிமொழி அம்மாட்ட போய் பேசுகிறாங்க. கனிமொழி அம்மா யார்? அவங்க பொதுச் செயலாளர். குழு அமைச்சிருக்கீங்களா, புரோட்டோகால் போய் பேசுகிறாங்கல்ல, தவறுன்னு சொல்ல. யாருக்கு இணக்கமாக இருக்கிறோமோ யார் மூலமாக பேசுவாங்க, எல்லாமே அந்த கடலில் தான் வந்து சேரும். அதிமுக என்ற கடலில் தான் எந்த ஆறாக இருந்தாலும் வந்து சேரும்.